ஆகஸ்ட் 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அனைத்தையும் இழத்தல். இன்றைய வேத வாசிப்பு யோபு 1 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 22 வரை. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறிப்பு வசனம்: கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பொறியியல் பாலங்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் பெரிய கட்டிடங்கள் ஆகியவற்றை கட்டிய பிறகு சீசர் ஒரு புதிய முயற்சியை செயல்படுத்த திட்டமிட்டார். எனவே அவர் தனது முதல் தொழிலை விற்று வங்கியில் பணத்தை சேமித்து மீண்டும் அதை முதலீடு செய்ய திட்டமிட்டார். ஆனால் அந்த இடைவெளியில் அவரது அரசாங்கம் தனியார் வங்கி கணக்குகளில் வைத்திருந்த அனைத்து சொத்துக்களையும் பறிமுதல் செய்தது. சீசரின் வாழ்நாள் சேமிப்பு ஒரே நொடியில் இல்லாமல் போய்விட்டது. தனக்கு நேரிட்ட அந்த அநீதியை குறித்து யாரையும் குற்றப்படுத்த முயற்சிக்காமல் தேவனிடத்தில் முன்னேறி செல்வதற்கான வழியை சீசர் விண்ணப்பித்தார். அதன் பிறகு அவர் மீண்டும் எளிமையாய் தன் ஓட்டத்தை துவங்க ஆரம்பித்தார். அதே போன்ற ஒரு முக்கியமான தருணத்தில் யோபு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து நின்றான். அவனுடைய குமாரர்களையும் வேலையாட்களையும் இழந்தான். தன் சரீர பலத்தை இழந்தான். யோபுவின் பதிலானது எல்லா காலத்திற்கும் ஏற்ற மாதிரியாய் நமக்கு இருக்கிறது. அவன் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று நிறைவடைகிறது. யோபுவைப் போலவே சீசரும் தேவனை நம்புவதற்கு தெரிந்து கொண்டார். ஒரு சில வருடங்களிலேயே தன் முந்தின தொழிலை பார்க்கிலும் அதிக லாபம் ஈட்டக்கூடிய வெற்றி இலக்கை அடைந்தார். இவருடைய கதையும் முன்னிலையை பார்க்கிலும் பின்னிலைமையில் அதிக ஆசீர்வாதம் பெற்ற யோபுவின் முடிவையே நினைவுபடுத்துகிறது. ஒருவேளை சீசர் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடையாமல் போயிருந்தாலும் அவருடைய பொக்கிஷம் பூமியில் இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர் அப்போதும் தேவனையே நம்பியிருந்திருப்பார்.
உங்களுடைய பெரிய நஷ்டத்தை சமாளிக்கும் போது எப்படி உணர்ந்தீர்கள்? உங்களுடைய இழப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன காண்பித்தார்? அன்பான தேவனே, என்னால் பல காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தயவாக உம்முடைய அன்பை குறித்து எதையாகிலும் இன்று எனக்கு கற்றுத்தாரும். ஆமென்.